விதவிதமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நகைகள். பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அழைத்துச் செல்லப்படும் 3 நபர்கள். இந்த காட்சிகள் அரங்கேறிய இடம் திருப்பூர் தெற்கு காவல் நிலையம். பீரோவை உடைத்தோ, கத்தியை காட்டி மிரட்டியோ, நகைக்கடைக்குள் புகுந்தோ இந்த நகைகள் திருடப்படவில்லை. பேங்கில் இருந்து முறையாக பணம் கொடுத்துதான் வாங்கியிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த நகைகள் காவல் நிலையத்தின் படியேறி வந்ததற்கு காரணம் ஒரு மோசடி. இந்த நகைகளுக்கு தற்போது சொந்தக்காரர் அருண். 32 வயதாகும் இவர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 8 ஆண்டுகளுக்கு முன் வேலை விஷயமாக திருப்பூருக்கு வந்திருக்கிறார். வந்தாரை வாழ வைக்கும் இந்த ஊரில் சுரேஷ் பாண்டி என்பவருக்கு சொந்தமான இந்த தனியார் அடகு கடையில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். ஆரம்பத்தில் வேலையை நன்றாக கற்றுக்கொண்டவர் முதலாளியே நம்பும் அளவிற்கு சமத்து பிள்ளையாக இருந்திருக்கிறார். இதனால் அருண் மீது அதீத நம்பிக்கை கொண்ட ஓனர் சுரேஷ் பாண்டியோ சில நாட்களிலேயே மொத்த கடையையும் பார்த்துக் கொள்ளுமாறு அருணிடம் முழு பொறுப்பையும் ஒப்படைத்திருக்கிறார். பணம், நகை தாராளமாக அருண் கையில் புரண்டிருக்கிறது. 8 வருடங்களாக அருணுக்குள் இருந்த விசுவாசத்தை அந்த பணமும் நகையும் வென்றுவிட்டது. சீக்கிரமே பணக்காரன் ஆக வேண்டும் என்ற பேராசையில் அருண் ஒரு பலே திட்டத்தை தீட்டியிருக்கிறார். இல்லாத நகை அடகு வைக்கப்பட்டதாக ரசீது எழுதி ஓனரிடம் பணம் வாங்கியிருக்கிறார். கரந்த பணத்தை எல்லாம் அருண் தன்னுடைய நண்பர்களான பிரதீப், சக்திவேல் என்பவர்களிடம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் இருவரும் வங்கிகளில் அடகு வைத்து கடனில் மூழ்கிப்போன நகைகளை ஏலம் விடும்போது வாங்கியிருக்கிறார்கள். ஓனர் கடைக்கு வந்து கணக்கு வழக்கு பார்க்கும்போது வங்கியில் இருந்து வாங்கி வந்த நகைகளை அடகு வைத்த நகைகளாக கணக்கு காட்டியிருக்கிறார் அருண். வேலை முடிந்ததும் அந்த நகைகளை மீண்டும் அவரது வீட்டுக்கே கொண்டு சென்றிருக்கிறார். கணக்கு வழக்கு எல்லாம் சரியாக இருந்ததால் ஓனருக்கு அருண்குமார் மீது சந்தேகம் வரவில்லை. மாட்டிக்கொள்ளாத தைரியத்தில் அருண்குமார் போலியாக பில் போட்டு ஓனரிடம் அதிகமாக பணம் வாங்கியிருக்கிறார். அந்த தொகை கிட்டத்தட்ட 80 லட்சத்தை நெருங்கியிருக்கிறது. இந்த சூழலில்தான் சமீப காலமாக அடகு வைத்த நகைகளுக்கு சரிவர வட்டி பணம் வந்து சேரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த கடை உரிமையாளர் திடீரென அடகு கடைக்கு வந்து ஆடிட்டிங் செய்திருக்கிறார். அப்போது அடகு வைத்ததாக சொல்லப்பட்ட நகைகள் அங்கு இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. அருணிடம் விசாரித்தபோது நகைகளை காணவில்லை என கூறியிருக்கிறார். அதிர்ந்து போன கடை உரிமையாளர் உடனே காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார். போலீசார் அருணிடம் விசாரணை நடத்திய பிறகுதான் அவரின் பல நாள் மோசடி தெரிய வந்திருக்கிறது. அருண் வீட்டில் இருந்த 24 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் மட்டும் தற்போது போலீசார் மீட்டிருக்கிறார்கள். மற்ற பணத்தை என்ன செய்தார், வேறு நகைகள் வாங்கியுள்ளாரா என அந்த மூவர் கூட்டணியை காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார்கள். முழுமையான விசாரணைக்கு பிறகே அனைத்து உண்மைகளும் தெரியவரும்.